ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்னன்னா, தமிழகத்தை மாதிரியே மேற்கு வங்கத்திலையும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படையானது அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்துல பெண்களுடைய பாதுகாப்புக்காக புதிய ரோந்து படை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்கப்பெண் படையோட பேர் மேற்கு வங்கத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, துர்கா வாகினி படை அப்படின்னு வச்சிருக்காங்க. பிங்க் நிற உடையில இவங்க இருசக்கர வாகனத்துல ரோந்து செல்வாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். இந்த மேற்கு வங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்த பிறகு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல தற்போது மேற்கு வங்கத்திலும் பெண்களை பாதுகாப்பிற்காக பெண்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பெண் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் காவல்துறையினுடைய படை துர்கா வாகினி ஸ்குவாட் என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடந்த போதே பாஜக அங்கு ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக துர்கா வாகினி என்கிற பெயரில் ஒரு பிரத்யேக படை ஒன்று உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. அதன்படியே தற்போது மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்று சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக துர்கா வாகினி என்கிற பெயரில் இந்த படை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை வீரத்தினுடைய அடையாளமாக துர்கா பார்க்கப்படுகிறார், துர்கா தெய்வம் பார்க்கப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் துர்காவினுடைய பெயரில் கோலாகலமாக விழா நடப்பது வழக்கமான ஒன்று. எனவே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இந்த படைக்கும் துர்கா வாகினி என்கிற இந்த படை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், பெண்களால் பெண்களுக்காக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது என்பதுதான் இந்த படையினுடைய ஒரு தாரக மந்திரம். இவர்கள் மேலே பிங்க் வண்ணத்திலான மேலாடையிலும் காக்கி நிற பேண்டும் அணிந்தபடி இருசக்கர வாகனங்களில் இவர்கள் வலம் வருவார்கள். குறிப்பாக தெருக்கள், சாலைகள், ஜன சந்தடி, அதாவது மக்கள் நெருக்கம் அதிகம் மிகுந்த சாலைகள், பூங்காக்கள், கல்லூரிகள் போன்ற இடங்களில் இவர்கள் வலம் வந்து பெண்களுக்கு தைரியம் அளிக்கின்ற வகையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பணியிலே இவர்கள் ஈடுபடுவார்கள். யாராவது பெண்களை கிண்டல் செய்தாலோ அல்லது ஈவ் டீசிங் செய்தாலோ அவர்களுக்கு தொந்தரவு செய்தாலோ உடனடியாக இவர்கள் களமிறங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு குற்றவாளிகளையும் கைது செய்து காவல்துறையிடம் ஒப்படைப்பார்கள். காவல்துறை நவீனமயமாக்கம் என்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த பெண்களுக்கான பிரத்யேக படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.